அதற்குரிய பலனையும் எதிர்பார்த்தால் சொந்தமும் பந்தமும் என்னை சுயநலக்காரர் என சொல்கின்றார்கள். எனது கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என புலம்பிக் கொண்டிருக்கும் துலாம் ராசியை சேர்ந்த எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இந்த வாரமும் உத்தியோகம், கடன், நோயை தர வேண்டிய குரு பகவானின் நட்சத்திரமான போராட்டாதி 4ஆம் பாதத்தில் தான் செல்கின்றார். உத்தியோகத்துல, வேலையில, தொழில எந்த பிரச்சனையும் இல்லை. கூட சனியும் ராகும் சூரியனும் சேர்றாங்க. குறிப்பா சூரியன் லாபத்துக்கு உண்டான கிரகம். இதனால வீடு, நிலம், ராசி அதிபதி சுக்கரனோட சனியும் லாபாதிபதி சூரியனும் ராகுவும் சேர்ந்து நிற்பதனால கடனை உடனே வாங்கி ஒரு நிலத்தை, ஒரு மனைய, ஒரு கட்டின வீட்டை கூட, இன்னும் சொல்ல போனா அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு பிளாட் வாங்கிடணும், வாங்க முடியும். இல்லை ஏற்கனவே வாங்கின நிலத்துல வீட்டை கட்டலாமா, பூர்வீக சொத்தை, பூர்வீக வீட்டை இடிச்சு தள்ளிவிட்டு அல்லது வித்துவிட்டு அதில் புதுசாக கட்டி போடலாமா, வாங்கலாமா, இந்த சிந்தனை கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருக்கு. இந்த வாரம் அதிகமாக ஓடும். தகப்பனாருக்கு கடந்த மாதத்துல மருத்துவ செலவு கொஞ்சம் கூடி இருக்கும். மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளால முட்டல் மோதல்கள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும். பழகும் நண்பர்கள்ல சிலரோடைய போலித்தனம், நடிப்பு பளிச்சுன்னு இந்த வாரம் காட்டி கொடு. உள்ளத்துல ஒண்ணு, வெளியில ஒண்ணு, பேசி திரியும், நடிச்சுக்கிட்டு திரியும். போலித்தனமான நண்பர்களையும் மனிதர்களையும் உறவுகளையும் நினைத்து இவ்வளவு நாளா நாம ஏமாந்து போயிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே மன வருத்தப்படும்படி சில நிகழ்ச்சிகள் நடக்கும். இவ்வளவு நாளா இந்த நபரையா நம்பணும், நல்லவனு நினைச்சு இவ்வளவு நாளா இருந்தோமே என்று மனம் வருந்தம். வருந்தி பிரயோஜனம் இல்லை. கடவுள் காட்டி கொடுத்துருச்சு இல்லையா, தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லையா, அதற்கு சந்தோஷப்பட்டுங்க. பண வரவுக்கும் சுகத்திற்கும் அதிபதியான செவ்வாய் இந்த வாரம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல செல்கின்றது. பூச நட்சத்திரங்கிறது சனியோட நட்சத்திரம். சனீஸ்வரன் துலா ராசிக்கு வீடு, நிலம், சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் தர வேண்டிய கிரகம். வரவுக்கும் ஏழுக்கும் உண்டான செவ்வாய் பூசத்துல போறப்ப நிலத்துக்காக, வீட்டுக்காக கண்டிப்பா செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணாம போனா ஆரோக்கியத்துக்காக, நோவுக்காக செலவு பண்ணணும் வந்துடும். அதனால வீடோ நிலமோ தேவைப்படும், வாங்க ஆசைப்படும் சகோதர சகோதரிகள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கடன் மூலியமா, லோன் மூலியமா தான் வாங்குற மாதிரி வரும். கையில பணம் வச்சுக்கிட்டுலாம் வாங்குற மாதிரிலாம் வராது. சனீஸ்வரன் அடுத்த 2.5 வருஷங்களுக்கு துலா ராசிக்கு கடன் ஸ்தானமான 6ஆம் இடத்துல தான் போய் உட்காரும். 2.5 வருஷத்துக்கு எந்த ரூபத்திலேயாவது ஒரு ரூபத்துல கடனை தந்துடும். அந்த கடன் ஒரு அசையா சொத்தின் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா அது எதிர்கால முதலீடா உங்களோட குழந்தைங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, ஏன் உங்களுக்கே கூட அது பயன்படும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில உறவுல ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரன், சகோதரி, தாய், தகப்பன் ஏதாவது ஒரு வகையில மருத்துவ செலவு, அந்த செலவு, இந்த செலவு, தென்ன செலவு, ஜாமீனுக்கு நிற்கிறது, அவங்க கட்ட முடியாம தவிக்கிறது, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்க நீங்க போய் உங்க பணத்தை கட்டுறது, இது பல வகையா சனி எப்படி கொடுக்கும், ஏன் கொடுக்குன்னே தெரியாது. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து அடுத்த வரும் 2.5 வருடங்களுக்கு லோன் மூலியமா, கடன் மூலியமா, நீண்ட கால கடனா இருக்கணும், குறுகிய கால கடன் இருக்கக்கூடாது. காரணம் ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகு கேது மே மாதம் பயிற்சி ஏற்படுகின்றது. அந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் உட்காருது. அப்படி உட்காரப்ப ஏதாவது பூர்வீக சொத்து, பழைய சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சொத்தெல்லாம் வரும்.
அதெல்லாம் இடிஞ்சு போய் பாலடைஞ்சு போய் அதில் குடியிருக்க முடியாத மாதிரி தான் வரும். அந்த மாதிரி சொத்துக்களை இடிச்சுவிட்டோ அல்லது விற்றுவிட்டோ மாறி கட்டலாம், வாங்கலாம். ஒரு வேளை பூர்வீக சொத்து எதுவுமே இல்லை, நானே வாடகை வீட்டில் இருக்கேன், நான் எங்கே போய் கட்டுறது அப்படின்னு கேட்டால், தயவுசெய்து சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கிரக நிலைகள் 27 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சேரும். சனீஸ்வரன் எப்பயுமே துன்பத்துக்குள்ளார இன்பத்தை வைத்திருப்பார். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இன்பத்தை கொடுத்து அதில் முடிவுல துன்பத்தை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் சனீஸ்வரன் முதல்ல துன்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இன்பத்தை, அது நிரந்தரமான இன்பங்களை கொடுத்துரும். அந்த வகையில் 27 வருஷத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் போய் உட்காருது. எப்படியும் கடுமையாக உழைச்சே தீரணும், கட்டாயம். குறைஞ்ச லாபம் அதிக உழைப்பு இருந்துதான் ஆகணும், தவிர்க்க முடியாது. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய மனிதர்கள், ஜாதி மதம் பேதமின்றி இவங்கெல்லாம் ஆதரவாக தான் இருப்பாங்க, தொழிலையும் உத்தியோகத்திலையும். அதே உறவுகளில் பார்த்தீங்கன்னா பங்காளி பகை, வாரிசு பகை, பிள்ளைங்க அவங்க சரித்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, அவங்கள சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்கள்ட்ட போராட்டம், இது ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது ராகு வந்து ராசிக்கு 5ல் வந்து உட்காரப்ப கண்டிப்பாக பூர்வீக சொத்து உள்ளவங்க வம்பு வழக்கு வந்து பிரச்சனை அதிகமாகி அது வந்து எல்லாம் கிரிஞ்சு உங்களுக்குன்னு வந்து சேரும். சனீஸ்வரன் இந்த வேலையை செய்யும். செஞ்சால் அதை விற்றுருங்க, அல்லது இடிச்சுட்டு கட்டுங்க, அல்லது பராமரிப்பு செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணி வீட்டுக்காக நிலத்துக்காக முதலீடு பண்ணுங்க. அப்படி சொத்தோ நிலமோ இல்லாத மக்கள் எப்பாடுபட்டாவது யாரோட சிபாரிசு பிடித்தாவது நீண்டகால கடன், நீண்டகால லோன் வாங்கி அது அப்படியே பாதுகாப்பா ஒரு நிலத்தின் பேர்ல, ஒரு வீட்டின் பேர்ல முதலீடு பண்ணிடுங்க. முதலீடு பண்ணிட்டு அந்த கடனை முல்ல அடுத்த வர 2.5 வருடங்களுக்கு அடுத்த சனி பயிற்சி வர வரைக்கும் கட்டிக்கிட்டு வாங்க. சரியா? அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்களும் உங்கள் சுய முயற்சியில் உழைப்பில் ஒரு சொந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பம், இல்லை கடன் கிடைக்கிறதுல தாமதம், தடை, அல்லது உதவிக்கு ஆள் இல்லை, சிபாரிசு செய்ய ஆள் இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில், குறிப்பாக வந்து வடக்கு கிழக்கு திசையில், ஆத்தோரத்தில், குளத்தோரத்தில், வாய்க்கா ஓரத்தில், கிணத்தோரத்தில், அதாவது ஒரு நீர்நிலைகள் இருக்கிற இடம், அங்கே நல்ல செலுசெலுப்பாக ஆலமரத்தடியில், அரச மரத்தடியில் ஐனாரப்பனோ, முனீஸ்வரனோ, முனியாண்டியோ, கருப்புசாமியோ, கருப்பண்ணனோ நிச்சயம் உட்காந்துருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளில் குளிச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பிடாம விரதம் இருந்து அந்த சாமி கிட்ட, காவல் தெய்வத்துக்கிட்ட போய் உங்களுடைய வேண்டுதலை ஒரு நல்லெண்ணெய் தெய்வம் வச்சுட்டு வாங்க. கூடவே ஒரு வேலை பண்ணி கொடுங்க. நீங்கள் போகிறப்பெல்லாம் ஒரு வயசான மூதாட்டி, ஆனால் ஒரு வயசான பெரியவர் அல்லது பரதேசி அல்லது பிச்சைக்காரங்க, இப்படி யாராவது ஒருத்தர் உங்கள் கண்ணில் படுவாங்க. ஒன்று போகிறப்ப எதிர்ப்பில் படுவாங்க, அல்லது வரப்ப படுவாங்க, அல்லது கோயிலில் கூட படலாம். அந்த மாதிரி கண்ணெல்லாம் பட்டால் அவங்களுக்கு சாப்பாடு, ஏன்னா சனி ராகு சூரியனா சாப்பாடுனா உயிர். அப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தர்மத்தை உணவு மூலியமா பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் போனால்
அடுத்த சனி பயிற்சிக்குள்ள 2.5 வருஷத்துக்குள்ளார குறிப்பா இந்த வாரத்தில் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகி எண்ணங்கள் உருவாகி அதற்குரிய முயற்சிகளுக்கு உண்டான விதைகள் இந்த வாரம் விதைக்கப்படும். இத அறிவுபூர்வமா புத்திசாலித்தனமா சுயமா யோசிங்க. இதெல்லாம் போய் ஆலோசனை கேட்காதீங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல பங்காளிகளாகட்டும் நட்பு வகையாகட்டும் கண்டிப்பா போட்டி பொறாமை உள்ளவங்க. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, யாரை நம்புறது, இவங்களை போய் நல்லவே நினைச்சோமே, இந்த மாதிரி நபர்கள் நிறைய உங்கள்கிட்ட இருக்காங்க. அதனால போய் உட்காந்துக்கிட்டு யோசனை கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்க சொந்த புத்திக்காக யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சொந்த வீட்டுக்கு அதிபதி ஆகும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம்.